ரட்சகன் என்னோட ஃபேவரட் மூவி. அந்த மாதிரி ஒரு மூவி எதிர்பார்க்கலாமா சார்? சார், ரட்சகன்றது வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய படம். ஏன்னா இன்றைய நம்மளுடைய நெருக்கடியான ஒரு அவசர உலகத்தில் கோபம் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியல. கோபம் எல்லாத்துக்கும் கோபப்படுறோம். அந்த படத்தோட கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா, கோபப்படுறவன் காதலிச்சா, அதாவது தேசிய கீதம் பாடுறவன் டூயட் பாடக்கூடாது. அதுதான் ரட்சகன் படத்தோட ஒன்லைன். நீ நல்லதுக்கு கோவப்படுற அப்படின்னா உனக்கு எதுக்கு காதல்னு அவங்க அப்பா கேட்பாரு, ஹீரோயினோட அப்பா. அதான் தேசிய கீதம் பாடுறவன் டூயட் பாடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கு வந்து எல்லா பொறுப்பும் இருக்கு. அவங்க விளையாட்டா இருப்பாங்க, ஆனா பொறுப்புகள் இருக்கு. ஆனா அந்த பொறுப்புகளை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா கோவம், அவசரம், எல்லாருக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்த உலகம் எல்லாரையும் ஓட வைக்குது. ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறதுல கோவம் இல்லாம ஒருத்தன் ஓடிட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு ஈஸி கப்பு. இதை தான் நான் ரட்சகனில் சொன்னேன், கோவத்தை கட்டுப்படுத்து அப்படின்னு சொன்னேன். அந்த படம், அந்த கண்டென்ட் இன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் என்னுடைய ஹீரோ நாகார்ஜுன் சார் வந்து ஒரு படத்தில் நடித்து, அந்த படம் வந்து மிகப்பெரிய, அதில் வந்து என்னுடைய பாடல் சோனியா சோனியா என் பாட்டு மிகப்பெரிய சென்சேஷனல் ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஏற்கனவே அந்த நாகார்ஜுன் சாரை வந்து நிறைய பேர் இன்டர்வியூ கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் ரட்சகன் 2 எப்போ சார் எடுப்பீங்க, இப்போ எனக்கும் இன்ட்ரெஸ்டட், ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நாகார்ஜுன் சார் சொல்லியிருக்காங்க. நான் அப்போ கூட பெருசாக அதை இது பண்ணிக்கல, அதில் ஸ்பீடு காட்டல. ஏன்னா ஒரு புடிசரை பிடிக்கிறது இப்போ ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப். எனக்கு இப்போ நாகார்ஜுன் சார் மேலே ஒரு பெரிய ஒரு கவனம் வந்துருச்சு. அதே மாதிரி என்னுடைய ரட்சகன் படத்திற்கு மிகப்பெரிய கவனம் இளைஞர்கள் மத்தியில் வந்துருச்சு சோனியா சோனியா பாடலால். அதனால மிக விரைவில் ரட்சகன் பார்ட் 2 எடுக்க வேண்டிய அவசியத்திற்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். எடுக்கலைன்னா நான் குற்றவாளி. அது கொஞ்சம் கஷ்டம் தான், டஃப் ஜாப். ஏன்னா நான் ஒரு கேப் விட்டுட்டேன். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப, அது ஒரு நான் அனுபவத்தில் பார்த்தேன், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கேப் விடக்கூடாது, சினிமாவில் கேப்பே விடக்கூடாது. எந்த ஜாப்லேயும் சரி, கேப் விட்டோம்னா உங்களை அப்டேட்டில் இல்லையோன்னுவாங்க. நான் அப்பப்போ டேட்லேயே இருப்பேன். அப்டேட் இல்லை, அப்பப்போ டேட் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம அந்த தேர்ட் ஐயில் பார்த்துக்கிட்டே இருப்போம். பட் அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ சொன்னாலும் புரியாது. என்ன சார் லாஸ்ட் படம் எப்போ எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இருக்குது. இந்த காம்ப்ளிகேட் எல்லாம் மீறி இந்த ரசிகர்களின் ஆசைக்கு, அவர்களுடைய காதலுக்கு நான் கண்ணீர் சிந்தியாவது ரட்சகன் 2 போராடி எடுத்துருவேன், எடுப்பேன்.